ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 39வது வசனம். சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் சிலுவையின் பாடுகளை சந்திப்பதற்கு முன்பு ஆண்டவர் ஜெபம் பண்ணினார். இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையிலே ஜெபம் என்பது பிரிக்க முடியாத ஒன்றாக இருந்தது. அவர் அதிகாலையிலே ஜெபம் பண்ணினார். அதிகாலையில் இருட்டோடு எழுந்து ஜெபம் பண்ணினார். இரவெல்லாம் ஜெபம் பண்ணினார். வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அவர் ஜெபம் பண்ணினார். இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை ஜெப ஜீவியத்தினால் நிறைந்திருந்தது. தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கை ஜெபத்தினால் இணைக்கப்பட்டு இருக்க வேண்டும். ஜெபத்தினால் பிணைக்கப்பட்டு இருக்க வேண்டும். ஜெபத்தோடு ஒன்றோடு ஒன்றாக கலந்ததாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். வேத வார்த்தை சொல்லுகிறது, இயேசுவையும் ஜெபத்தையும் பிரிக்க முடியாத ஒன்றாக இருந்தது. ஜெபம் அவருக்குள் ஊறி கடந்த ஒன்றாக இருந்தது. ஜெபம் என்பது அவருடைய வாழ்க்கையில பிணைக்கப்பட்ட ஒன்றாக இருந்தது. ஆகவே தான் இயேசு கிறிஸ்து ஒரு நாளை துவங்குவதற்கு முன்பு அதிகாலையிலே இருட்டோடு எழுந்து ஜெபித்தார். நாம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் அதிகமாக இருக்கும் பொழுது, ஜெப ஜீவியத்தில் நிறைந்திருக்கும் பொழுது, ஜெப சிந்தையில் நிறைந்திருக்கும் பொழுது, ஜெபத்திற்குள் ஊறி திகைக்கிற ஒரு வாழ்க்கை நமக்குள் இருக்கும் பொழுது, ஜெபத்திற்குள் மூழ்கடிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்குள் இருக்கும் பொழுது தேவனுடைய வல்லமை நம்மிடத்தில் பெருகும். ஒரு தேவ மனிதன் எந்த அளவுக்கு தேவனுடைய சமூகத்திலே போய் காத்திருந்து ஜெபிக்கிறார்களோ, தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறார்களோ, அந்த அளவுக்கு தேவனுடைய வல்லமை அவர்கள் மேல் பெருகி இருக்கும். ஜெபம் குறைந்தால் தேவனுடைய வல்லமை உங்களுக்குள் குறைந்துவிடும். உங்களுக்குள் ஜெபம் பெருகி இருக்குமானால் உங்களுக்குள் தேவனுடைய வல்லமையும் அதிகமாக பெருகி இருக்கும். இயேசு ஜெபத்தினுடைய வல்லமையை அவர் உணர்ந்திருந்தார். ஜெபிப்பதற்கு அவசியமற்ற இயேசு கிறிஸ்துவுக்கே ஜெபிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நேரம் காலங்களை ஒதுக்கி ஜெபத்தை முக்கியத்துவப்படுத்தி இருப்பாரே. ஆனால் ஜெபத்தை கேட்கிற அவரே ஜெபத்திற்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருப்பாரானால் நமக்கு ஜெபம் என்பது எவ்வளவு அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஜெபம் நமக்கு எத்தனை ஒரு அத்தியாவசியமிக்க ஒன்றாக இருக்கிறது. இயேசுவினுடைய வாழ்க்கையை பாருங்கள். ஜெபத்தையும் அவரையும் ஒரு நாளும் பிரித்து விடவே முடியாது. அவர் வாழ்க்கை ஜெபத்தால் கட்டப்பட்டிருந்தது. அவருடைய ஊழியம் ஜெபத்தால் கட்டப்பட்டிருந்தது. ஆகவே தான் பிரசங்கிப்பதற்கு முன்பு ஜெபித்தார். வியாதிஸ்தலர்களை சந்திப்பதற்கு முன்பு ஜெபித்தார். ஜனங்கள் தன்னை சந்திக்க வருகிறதற்கு முன்னமே பரலோகத்தின் தேவனை அதிகாலையிலே இருட்டோடு எழுந்து வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் இயேசு கிறிஸ்து அவர் ஜெபிக்கிறவராக இருந்தார். இன்றைக்கு உங்களுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உங்களுடைய ஜெப வாழ்க்கையில ஜெப சிந்தையால் நீங்கள் நிறைந்திருக்கிறீர்களா? ஜெபத்தின் எண்ணங்களினாலே நிறைந்திருக்கிறீர்களா? தாவீதை போல எப்பொழுது தேவனுடைய சன்னிதானத்தில் நான் போய் நிற்பேன் என்று ஜெபத்திற்காக, தேவ பிரசன்னத்திற்காக உங்கள் இருதயம் வாஞ்சிக்கிறதா? இன்றைக்கு உங்கள் இருதயம் தேவனை வாஞ்சிக்கட்டும்.
தேவ பிரசன்னத்தை வாஞ்சிக்கட்டும். ஜெபித்து பாருங்கள், எல்லா காரியங்களும் உங்கள் வாழ்க்கையில் கைகூடி வரும். தேவ சமூகத்தில் போய் அமர்ந்து பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய கிருபையை நீங்கள் பார்ப்பீர்கள், தேவனுடைய உதவியை நீங்கள் பார்ப்பீர்கள், தேவனுடைய ஒத்தாசையை நீங்கள் பார்ப்பீர்கள். இன்றைக்கு தேவ சமூகத்தில் அமரவும் ஜெபிக்கவும் உங்களை அர்ப்பணிப்பீர்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காய் நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாள் எங்கள் வாழ்நாள் முழுவதும் ஜெப சிந்தையினால் எங்கள் இருதயம் நிறைந்திருக்கட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறோம். ஜெப வாழ்வில் நாங்கள் முன்னேறி செல்லுகிறதற்கு எங்களுக்கு தேவையான கிருபைகளை தந்து தேவன் நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.